விஜயின் பச்சோந்தித்தனமான இரட்டை வேடங்கள் நாளுக்கு நாள் அசிங்கப்படும் தற்கொலை ரசிகர் கூட்டம். காங்கிரஸ்க்கு எஸ்எஸ்சி கொடுத்த அட்வைஸ், அண்ணன் செல்வ பெருந்தகை கொடுத்த செருப்படி பதிலடி. விஜயின் பச்சோந்தி அரசியலை முன்கூட்டே கணித்து ஓரம் கட்டியவர் ராகுல் காந்தி. விஜயின் அரசியல் முழுக்க முழுக்க சங்கித்தனமே. அண்ணா ஹசாரே முதல் கோவையில் நரேந்திராவுடன் நடந்த மீட்டிங் வரை. ஏண்டா பழனிசாமி, என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? ஒரு போலீஸ வச்சு மக்களை சுட்டு கொலை சொல்லி எப்படிடா நீ பெர்மிஷன் கொடுப்ப? இவனுங்க வந்துட்டு இப்பதான் ஸ்டெர்லைட்டுக்கு பொங்குறானுங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் குற்றவாளி இல்ல, இது மிக முக்கியமான குற்றவாளிகள் வேதாந்தா நிறுவனம். அதுக்கப்புறமேட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தமிழ்நாட்டுல இனிமே போராட்டம்ன்ற வார்த்தையே யாரும் எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அரசு பயங்கரவாதம். 270 பெண்கள் மட்டும் அடைச்சு சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு அடுத்த பக்கம் நியூஸ் போட்டுருக்காங்க. வாழ்நாள் முழுக்க சிறைன்னு 270 பெண்களை சிறையில் அடிச்சு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த மக்கு பையன் நினைச்சிட்டு பேசுறான். இந்த மாதிரி அறவைக்காரர்களை வச்சுக்கிட்டுதான் விஜய் வந்துட்டு அரசியல் முதலமைச்சர் கனவை காண்றாருனாக்கா, விஜய் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இல்ல, அமெரிக்காவோட அதிபராகவே ஆகல. கரடியே காய் துப்பிக்கு என் மன்னன் வந்துட்டு உன்முகத்தில் காய் துப்பி நான் போ அப்படின்னு சொல்றது போலதான் கால்களை மட்டுமே தேடி தேடி கால்கள்லயே விழுந்து விழுந்து பழக்கப்பட்ட எங்களுடைய ஐயா எடப்பாடி பழனிசாமியோட கால்ல ஒருத்தன் விழுந்திருக்கான் பாத்தீங்களா? அப்ப இவன் எந்த அளவுக்கு வந்துட்டு மானம் கெட்டவனா இருப்பான், எந்த அளவுக்கு முதுகெலும்பில்லாத இருப்பான். உண்மையை சொன்னாக்க இவனுடைய பச்சோந்தித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் முதலே கணிச்சு இவனை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி பக்கமே அண்டவிடாம பாத்துக்கிட்டு என்னக்கா ஐயா ராகுல் காந்தி அவர்களாம். இந்த செய்திகள் கொடுத்து இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்கள். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். அடே தற்கொலை முண்டங்களா, நீங்க எல்லாம் இப்பதான் இதுக்கே பொங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து விஜயுடைய தாவேக்கா விர்ச்சுவல் வாரிசு அந்த தற்கொலை அறவேக்காட்டு முண்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த முண்டங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய அரசியல் அறிவு அவ்வளவுதான். எப்பயோ நடந்த விஷயத்துக்கு வந்து இப்ப அதான் வந்து பார்த்தேன் என்னது காந்தி செத்துட்டாரு அப்படின்னு ஒரு ஷாக் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒண்ணு ஷாக் ரியாக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல ஒரு வீடியோ இப்பதான் ஜஸ்ட் ஒரு வீடியோ பண்ணி முடிச்ச உடனே பேக் பண்ணிட்டு சரி எடிட்டிங்ல உட்காரலான்னு பார்க்கும்போது ஒரு ஆஸ்திரேலியால இருக்க ஒரு நபருடைய வீடியோ, அந்த வீடியோ வந்துட்டு எனக்கு ஷேர் செஞ்சிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்த உடனே என்னங்கடா நீங்களா இப்பதான் இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தீங்களா, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் ரொம்ப வந்து அவர் பேசின விஷயங்கள்லாம் இருந்தது. எதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நுட்பமா தேடணும்னு கிடையாது, என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டாகணும். ஒரு வீடியோ வந்துச்சா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமளும் வீடியோ போட்டாகணும். ஏன்னா போட்டா தற்கொலைகளுக்குள்ள ஷேர் பண்ணிக்குவாங்க, பைசா கொட்டுன்னு நினைக்கிறாங்க. தவிர அந்த வீடியோக்குள்ள என்ன கண்டென்ட், அந்த சம்பவத்துக்குள்ள வந்துட்டு என்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றத கொடுத்து எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தற்கொலை ஒண்ணு அனுப்புற அந்த வீடியோ என்னன்னு காட்டுறேன், முதல்ல நீங்களே பாருங்க. ஏண்டா பழனிசாமி, என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? ஒரு போலீஸ வச்சு மக்களை சுட்டு கொலை சொல்லி எப்படிடா நீ பெர்மிஷன் கொடுப்ப? அவங்க என்னடா கன் எடுத்து சுடுறாங்களா ஆப்போசிட்ல இருந்து? உன்னை வந்துட்டு ஓட்டு போட்டு இந்த சிஎம் சீட்ல உட்கார வச்ச மக்களுக்கு நீ குடுக்கற வந்துட்டு நன்றி கடனா இது? அது மட்டும் இல்லாம 270 பெண்கள் மட்டும் அடைச்சு சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு அடுத்த பக்கம் நியூஸ் போட்டிருக்காங்க. நீ வந்துட்டு வெக்கமே இல்லாம அந்த பிஜேபி கை ஒட்டிக்கிறேன். பாத்தீங்களா இந்த தற்கொலை முண்டா என்ன பேசியிருக்குன்னு? 2018 நடந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 ஸ்லோ லைன் உட்பட 13 பேர் ஸ்லோ லைனோட வாயிலேயே சுட்டு கொன்னானுங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்துட்டு எல்லா முற்போக்காளர்களும் கள போராளிகளும் அத்தனை மக்கள் நல இயக்கங்களும் இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக களங்கண்டு வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வழக்குகளை சந்திச்சாங்க. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா பல நடிகர்கள் இது குறித்து வந்து கண்டனங்களை வந்துட்டு ரொம்ப ஆவேசமா தெரிவிச்சாங்க. மாற்று கருத்தோட தான் இருக்குது. ஐயா ரஜினிகாந்த் கூட அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சமூக விரோதிகள் ஓடிட்டாங்க அப்படின்லாம் இது பண்ணி கடைசியில ஒரு நபர் ஆணையத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்ல எனக்கு வந்த தகவல் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு பின்வாங்கின விஷயங்கள்லாம் இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆணையின் பரிந்துரைப்படி என்னென்ன சட்ட உதவிகள் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவனுங்க வந்துட்டு இப்பதான் ஸ்டெர்லைட்டுக்கே பொங்குறானுங்க. சரி, இந்த ஸ்டெர்லைட் சம்பவம் நடந்தப்ப இவனுங்க அந்த தற்கொலை அறவேக்காடு முண்டங்க என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியுங்களா? ஒருத்தனும் இதை பத்தி இவனுமே ட்விட்டர் பதிவு கூட போட கிடையாது. என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, சர்க்கார் படத்தோடைய அப்டேட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அஜித் ரசிகர்களோட உரண்டை இழுத்துட்டு இருந்தானுங்க.
இந்த ஒரு கேடுகெட்ட சில்லறத்தனமான வேலையை தான் பண்ணிட்டு இருந்தானுங்களே தவிர, அப்ப இவனுங்க வந்து இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் குறித்து வந்துட்டு பேசவே கிடையாது. நடிகர் விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு மக்கள் நல அக்கறையோட இருக்கிறவர்னாக்கா அந்த சம்பவம் குறித்து ஒன்றிய அரசு குறித்து, ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் குற்றவாளி இல்ல, இது மிக முக்கியமான குற்றவாளிகள் வேதாந்தா நிறுவனம், ஸ்டெர்லைட் கம்பெனியை நடத்திட்டு இருக்க வேதாந்தா நிறுவனத்துடைய அனில் அகர்வாலை பத்தி இவனுக்கு வந்து தெரியுமா? அந்த அனில் அகர்வாலுடைய தூண்டுதலின் பேர் வந்து துப்பாக்கி சூடு நடக்குதுன்றது ஊரறிந்த விஷயம். அதுக்கப்புறமேட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அமித்ஷான்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கத்தினுடைய எல்லா விஷயமும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா போராடுகின்ற மக்களுக்கு தமிழ்நாட்டுல இனிமே போராட்டம்ன்ற வார்த்தையே யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அரசு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த முற்போக்காளர்கள், இடதுசாரி அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்தி இதுக்காக நீதி கேட்டு வழக்குகளை சந்திச்சு ஜெயிலுக்கு போனவங்களா இருக்காங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு பாத்தீங்கன்னா முகிலன் அவர்களை காணாமடிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியவே தெரியாது. எடப்பாடி பழனிசாமி இவங்க அண்ணனை கிண்டல் பண்ணி ஒரே ஒரு ஏஐ வீடியோவா அதிமுக சார்பில் போட்டாங்களாமா. உடனே இவனுக்கு ஸ்டெர்லைட் அநீதிக்கு எதிராக போராட்ட குரலை எழுப்பியிருக்கிறானுங்க, உரிமை குரல் எழுப்புறானுங்க. வெக்கங்கட்ட மானங்கட்ட பையனுங்க. அதுல இவன் பேசுற ஒரு விஷயம் வந்து கேட்டீங்கன்னாக்கா, அது மட்டும் இல்லாம 270 பெண்கள் மட்டும் அடைச்சு சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு அடுத்த பக்கம் நியூஸ் போட்டுருக்காங்க. தம்பனையில மட்டுமே பார்த்துட்டு வந்து 270 பெண்களுக்கு மேல் சித்திரவதை, வாழ்நாள் முழுக்க சிறைன்னு சொல்லிட்டு ஒரு தம்பளைன ட்ரைபிள் கரிகாலனுடைய சேனல்ல கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூட தம்ப போட்டுக்கிட்டு இது அது என்ன விஷயம் கூட 270 பெண்களுக்கு சித்திரவதை, வாழ்நாள் முழுக்க சிறைன்னு 270 பெண்களை சிறையில் அடிச்சு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு இந்த மக்கு பையன் நினைச்சிட்டு பேசுறான். 270 பெண்களுக்கு மேல சித்திரவதைனாக்கா பொள்ளாச்சியில நடந்த பாலியல் வன்கொடுமை, எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்த பாலியல் வன்கொடுமை. பொள்ளாச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் சம்பந்தப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த பொள்ளாச்சி சித்திரவதை வந்து பாத்தீங்கன்னா 270 பெண்கள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. அதாவது குறிப்பா அந்த பெண்ணுடைய கதர் அண்ணா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறி அந்த ஒரு கதறல் வீடியோ வந்துட்டு நக்கீரன் வெளியிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பிரச்சனையே வந்துட்டு சூடாகுது. அந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வந்ததற்காக அந்த நக்கீரன் கோபால் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு காவல்துறையில எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல அந்த காவல்துறை எந்த அளவுக்கு மடக்கி கேள்விகள் கேட்டு டார்ச்சர் எல்லாம் கொடுத்தாங்கன்றதா ஒரு பக்கம் அது அவரே வந்துட்டு வீடியோ பேசு. அந்த இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த வழக்கை வந்துட்டு சிபிஐ வந்துட்டு போராடி வந்துட்டு வழக்கறிஞர் சிபிஐ தரப்புடைய வழக்கறிஞர் சிபில இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த வழக்குல வந்து நீதியை வாங்கி கொடுக்கறதா போராடினாக்கா அதுல முக்கியமான பங்கு வகிச்சவர் அண்ணன் நக்கீரன் கோபால். அவர் வந்துட்டு இந்த கொடுமையை கொண்டு வரலன்னா தெரிஞ்சிருக்காது. அந்த 270 இன்னும் 1200 கூட எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி முடியறதுக்கு அந்த அளவுக்கு கொடுமையான சம்பவம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுசா தெரிஞ்சுக்க, அது செய்திகளை தெரியறது கிடையாது. நுனிப்புள் பெய்கிற ஆடுங்க கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆழமா பெய்யும். நீ இந்த தமிழ்ல வந்துட்டு ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா கூட என்ன செய்தின்னு தெரிஞ்சிருக்குமா? அதை விட்டு 270 பெண்களுக்கு மேல சிறையில் அடிச்சு வச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட இது பண்ணிருக்காரு. என்ன இந்த மாதிரி அறவைக்காரர்களை வச்சுக்கிட்டுதான் விஜய் வந்துட்டு அரசியல் முதலமைச்சர் கனவை காண்றாருனாக்கா, விஜய் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இல்ல, அமெரிக்காவுடைய அதிபராகவே ஆகல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவனுடைய அறிவு வந்துட்டு இருக்குது, இந்த நுனிப்புள் பெயர தனம் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த தற்கொலை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி பல பேச்சிட்டு உண்மையை சொன்னாக்கா கரூர்ல இவன் பண்ண அந்த 41 படுகொலைக்கு வந்துட்டு வக்காலத்து வாங்கின எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி தற்கொலை கேட்ட வந்துட்டு அசிங்கப்பட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்த 41 பேரை கொலை பண்ண இவனுடைய சோம்பேறித்தனம். இவன் வந்துட்டு முத நாளே வந்துட்டு காலையில கரெக்டான நேரத்துல கிளம்பி இருந்தாக்கா 10 மணிக்கு நாமக்கல்ல பேச வேண்டியவன் காலையில உரிய நேரத்துல 5-6 மணிக்கெல்லாம் கிளம்பி இருந்தாக்கா கரூர்ல அப்படிப்பட்ட ஒரு துயரமே நடந்திருக்காது. இருக்கிற மக்கள் எல்லாம் வெயில வர வச்சு ஒரு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்க முடியாம டீஹைட்ரேஷன் பண்ணி அந்த அதான் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா கொலை பண்ணல, கிட்டத்தட்ட அந்த மக்களுக்கு வந்து டார்ச்சர்ஸ். ஹிட்லரோட மோசமானவன் இவெல்லாம், ஹிட்லரோட மோசமான நாசிஸ்ட் மனப்பான்மையோட இருக்கிற அயோக்கியன இவெல்லாம் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தானாக்கா எதுவும் தெரியாது. இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா காலையில எழுந்திருப்பா, பல்லு வழக்கம், சாப்பிடும், தூங்குவான், அப்புறம் திரும்ப எழுந்திருப்பா, சாப்பிடும், தூங்குவான். இவனுக்கு ஆட்சி நிர்வாணம் என்ன, இவன் ரசிகர் மன்றத்தை இவனுக்கு ஒழுங்கா நடத்த தெரியல. அப்படி இருக்கும் இல்லைனாக்கா இந்த மாதிரி அறவேக்காட்டுத்தனமா ஒரு தமிழில பார்த்துட்டு அவசரமா வீடியோ போடுற நாய்களா இருப்பானுங்களே இவனுங்க. இந்த மாதிரி விஷயம் தான் வந்துட்டு இதுல நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. நாம என்ன கேட்கிறோம்னாக்கா, ஏன்னா விஜய் வந்துட்டு முழுக்க யோகியன்னு அதெல்லாம் கிடையாது, தைரியசாரியான்னு பார்த்தா அவனுக்கு அதுவும் கிடையாது. விஜய் வந்து டைம் டு லீடுன்னு சொல்லிக்கிட்டு தலைவா படத்தை எடுத்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகி டைம் டு நீல் டவுன் சொல்லிட்டு
கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் தலைவா படமே ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு மெர்சல் படத்தும் போது பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையா தான் இருந்திருக்கு. அந்த சின்ன பிரச்சனைக்கே வந்து பாத்தீங்கன்னா பயந்து போய் ஓடி போய் கடைசியில எடப்பாடி பழனிசாமி கால்ல விழுந்து, அதான் வந்து பாத்தீங்கன்னாக்க எடப்பாடி பழனிசாமிக்கு கால்களை தவிர வேற எதுவுமே தெரியாது. எப்பொழுதும் அவர் கால்களை பார்த்தே இருப்பாரு. அவருக்கு முன்னாடி ஏதாவது கால் இருந்ததுன்னா போதும் உடனடியே தொபுக்கடின்னு விழுந்துருவாரு. அது யாருடைய கால்னா பார்க்க தொபுக்கடின்னு விழுந்துருவாரு. அப்படிப்பட்ட அவருடைய கால்ல விழுந்து கெஞ்சிதான் மெர்சல் படத்தை ரிலீஸ் பண்ண வச்சுக்கிட்டா. அதுலயும் குறிப்பா கரடியே காரி துப்பிக்கு என் மன்னன் வந்துட்டு உன்முகத்தில் காரி துப்பி நான் போ அப்படின்னு சொல்றது போலதான் கால்களை மட்டுமே தேடி தேடி கால்கள்லயே விழுந்து விழுந்து பழக்கப்பட்ட எங்களுடைய ஐயா எடப்பாடி பழனிசாமியோட கால்ல ஒருத்தன் விழுந்திருக்கான் பாத்தீங்களா. அப்ப இவன் எந்த அளவுக்கு வந்துட்டு மானம் கெட்டவனா இருப்பான், எந்த அளவுக்கு முதுகெலும்பிடாத இருப்பான்றது வெளிப்படையா பாருங்க. அப்படிப்பட்ட இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு ஊழல் கட்சின்னு சொன்னாக்கா கோவம் வரதான் செய்யும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கரூர்ல வந்துட்டு இவன் பண்ண அந்த 41 கொலைகளுக்கு பிசிக்கலா நான் சொல்லல, இவன் தான் அந்த கொலைகளுக்கு மூல காரணமே. நான் அதை கொலைன்னு தான் சொல்லுவேன். நீங்க என்ன வேணாலும் இப்ப நீங்க 41 பேரோட உயிரிழப்புக்கு அந்த உயிர் போனதுக்கு முக்கியமான காரணம் கொலையாளி இவன் தான். ஓகேங்களா. இவன் ஆதவர்ஜனா அதுக்கு பின்னாடிதான் இவன் தான் A1 என்ன பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்ட். அப்படிப்பட்ட இந்த கொலையாளியை வந்து பேம்பர் பண்ணி காப்பாத்தின ஒரே காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்துட்டு தற்கூரி முண்டங்க வந்துட்டு காரி துப்பி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அப்புறம் இந்த தற்கூரி முண்டங்க வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒளிப்பார் கிழிப்பான், ஒரு மண்ணு இவனால ஒன்னும் கழட்டவும் முடியாது புடுங்க முடியாது. ஏன்னா இவனே வந்துட்டு அரசியலுக்கு வருது ஏற்கனவே சம்பாரிச்ச ஒருத்தன் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு அதை ஏதாவது ட்ரஸ்ட் கோயில் அமைப்புகளுக்கு கொடுத்துட்டு அரசியலுக்கு வந்தானா கூட வந்துட்டு அதையும் கூட 90% நம்ப முடியாது. ஓகேங்களா. ஏன்னாக்கா ஒருத்தன் வந்துட்டு இந்த அளவுக்கு பேரும் புகழ் பணத்தை எல்லாம் சேர்த்த ஒருத்தன் திடீர்னு அரசியலுக்கு வரனா வந்து மக்களுக்கு சேவை பண்றதுக்காக இல்ல, இன்னும் அதிகமா பணம் சேர்த்துறதுக்காக தான் வருவான். இவன் ஒன்னும் அந்த அளவுக்கு வந்து புனிதன்லாம் கிடையாது. இது ஒரு சாக்கடை பண்ணி. இந்த சாக்கடை பண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா கூச்ச நாச்சமே இல்லாம நான் ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லுது இல்லைங்களா. நான் ஓப்பன் சேலஞ்ச் வரேன், நீ வந்துட்டு இது வரைக்கும் படத்தில் நினைச்சு சம்பாதிச்சதுல எவ்வளவு சம்பளம் வந்து பிளாக்ல வாங்கின, எவ்வளவு சம்பளம் வந்துட்டு ஒயிட்ல வாங்கினேன்னு சொல்லு. நீ வாங்கின சம்பள பணத்துல எவ்வளவு பிளாக் எவ்வளவு ஒயிட்னு உன்னால ஓப்பனா வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏறி சொல்றதுக்கு உனக்கு வந்துட்டு ஆளுமைன்னு ஒண்ணு இருக்குதா, நேர்மைன்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்றத நான் கேட்க ரசிகர்களை நீங்களே கேளுங்க. நீங்க எவ்வளவு பணம் வந்து பிளாக்ல சம்பளம் வாங்கினீங்கன்னு கேட்டு பாருங்க. இது உண்மையே சொல்றானான்னு பாப்போம். சொல்லவே மாட்டான். இவனுடைய சம்பளத்தை உயர்த்தினதே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராடு கணக்குங்க. எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லி எனக்கு இப்படி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தை இவனுக்கு வந்துட்டு ஆட்களே வரல. இவனுடைய சொந்தக்காரங்களை வச்சே படத்தை எடுத்து அந்த படத்துக்கு இவ்வளவு சம்பளம் ஏத்து அந்த புலி படத்தை வந்து இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தான். இவனே வந்து அதுல பாதி பணத்தை இவனே ப்ரொடக்ஷன்ல போடுவான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அந்த சம்பளத்தை ஏத்தி காட்டிட்டு அடுத்த படத்துல இது பண்ணாங்க. உண்மையிலே இவன் சக்சஸ்ஃபுல் நடிகனா இருந்தாக்கா இவனை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு படத்தை எடுத்த தயாரிப்பாரு அடுத்து இவனை வச்சு படம் எடுப்பாருன்னு பார்த்தா யாருமே எடுத்தது கிடையாது. ஓகேங்களா. எல்லா படமே உனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஃபெயிலியர் படமா தான் இருந்திருக்கு. ஒரு சில படங்கள் வந்துட்டு அதாவது வந்து ஐயா விக்ரமன் மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து போன படங்கள் ஓரளவு வந்துட்டு சக்சஸா கொடுத்துருக்கலாம். A.R. முருகதாஸுடைய கதைகள் காப்பி அதன் பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த ஸ்கிரீன் பிளே தான் குட். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் நடிச்ச பெரும்பாலான படங்கள் வந்து ஃபெயிலியரை எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவன் சம்பளத்தை ஏத்துனதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு தகிடு திட்டமான சதிராட்டங்கள் மூலியமா சதி திட்டங்கள் மூலியமா தான் சம்பளத்தை ஏத்திக்கிட்டான் அப்படின்றது வெளிப்படை கோடம்பகத்தை எல்லாம் சொல்றது. சொந்த அப்பா அம்மாவே வந்து டார்ச்சர் பண்ணவன் கொடுமை பண்ணவன் இவனுடைய அயோக்கியத்தனத்தால வந்து பாத்தீங்கன்னா மரதவேதம் போய் பல இடங்கள்ல வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணமே பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும். 60ஆம் கல்யாணம் பெத்தவங்க பண்ணுனாக்கா பிள்ளைங்க முன்னாடி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா கடைசீட்ல வந்து பாத்தீங்கன்னா இவன்லாம் போக கிடையாது. கடைசீட்ல அவங்களே தனியா போய் அவங்களுடைய 60ஆம் கல்யாணத்தை ஏதோ ஒரு கோயில்ல வந்துட்டு தனியா பண்ணிக்கிட்டு வந்த ஒரு சம்பவம் எல்லாம் பார்த்து அப்ப வந்து மனசு விரும்பி அவர் பேசுனதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியால இருக்கு. சரி அது விடுங்க. அப்படிப்பட்ட இவருக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அப்பாவை வந்துட்டு அப்படியே உள்ட்ட அடிச்சு மாத்தி பேசுறாரு. என்னன்னாக்கா காங்கிரஸ்க்கு பவர் கிடைக்கணும்னாக்கா விஜய் அவர்களோட சேர்ந்த விஜய் வந்து காங்கிரஸ்க்கு பவர் கொடுக்கற நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனடியாக செல்வ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஒரு மண்ணு எங்களுக்கு தேவையில்ல, நாங்க பார்த்து எங்களுக்கு தேவையான ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பவர் எல்லாமே எங்ககிட்டே இருக்குது, நீங்க வந்து கூட அதை வந்து வெளிப்படையா சொன்னாக்கா காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு மோசமானதுக்கானவே ஒரு நடிகனை நம்பிதான்.
திமுகவை வீழ்த்துவதற்காக எம்ஜிஆர் நடிகனை நம்பி மோசம் போய்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பாதாளத்துக்கு போன நிலைமை. இன்னைக்கு அதே திமுக கூட்டணியால தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஓரளவு வெற்றி பெற்று குறைந்தபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்காங்க. திமுக ஓட்டு வங்கி பலம் பிளஸ் விசிக ஓட்டு வங்கி இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி பலம் பெற்றதே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் தனியா அவங்களால ஜெயிக்கவே முடியாது. இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ தங்களுக்கு வந்து பெரிய ஓட் பேங்க் இருக்கிற மாதிரியும் தாங்க விஜயோட சேர்ந்துட்டாக்க தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகார பலம் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சில காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தாவிக காதலர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் செல்வ பெருந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா இசேசி அவர்கள் செருப்படி கொடுத்த மாதிரி பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லைங்க. உண்மையை சொன்னாக்க இவனுடைய பச்சோந்தித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் முதலே கணிச்சு இவனை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி பக்கமே அண்டோடாம பாத்துக்கிட்டு என்னக்கா ஐயா ராகுல் காந்தி அவர்களாம் ஏன் உடனே இந்த ஜனநாயக பட பிரச்சனைக்கு வந்துட்டு ராகுல் காந்தி வந்து வாய்ஸ் கொடுத்தாரா? வாய்ஸ் கொடுக்கதான் செய்வாரு. ஒருத்தனுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும் போது ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு அரசியல்வாதியாக யாரா இருந்தாலும் குரல் கொடுப்பாங்க. ஆனா திரும்ப வந்துட்டு இந்த ஜனநாயக பிரச்சனைக்கு வந்து பேசிருக்க மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் பேசியிருக்காங்கனாக்கா அவங்களும் உடனே உன்னோட கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு அர்த்தமா? கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா? இது வந்துட்டு தார்மீக ரீதியா ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்துட்டு தடுக்கிறாங்கன்றதால ஐயா ராகுல் காந்தி அவ்வளவு. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2010லயே வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கு ஐயா ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசுறது. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து எப்பவுமே கிரீடம் தானே வேணும். இவன் வேலண்டா இருக்க வேணும், அவனுக்கு தலையில எப்பவும் கிரீட வேணும். அதனால பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து தமிழ்நாடு மாநிலத்தோட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி வேணும் அப்படின்னு கேட்க அதெல்லாம் முடியாது தம்பி, எங்களுடைய கட்சியோட சட்ட திட்டங்களும் புதுசா சீரமைச்சு வச்சிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க நீ கட்சியில சேரு, கொஞ்ச நாள் வேலை செய்யி, ஓகே கட்சிக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய. எடுத்தோடனே போன வரவனுக்கெல்லாம் நாங்க பதவி கொடுத்துட்டு நீ கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு போயிட்டு நீ எந்த ஒரு கட்சியில சேர்ந்துட்டு போயிட்டு எங்களுக்கு நீ ஆப்படிப்பா. ஆனால் கட்சியில வேலை செய்ய, உன் வேலை திருப்தி இருந்ததுனாக்கா உனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்க. ஆனா இளைஞர் காங்கிரஸ் பதவி தான் அப்ப வந்துட்டு அண்ணன் யுவராஜ் இப்ப தமாக இருக்காரு, அந்த யுவராஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப இளைஞர் காங்கிரஸோட தலைவரா இருந்தார். ஓகேங்களா? அதனால வெளிப்படையாவே பேசி விஜய் வந்துட்டு ஓரங்கட அந்த கடுப்புல என்ன பண்ண 2011 லோக்பால் மசோதா வேணும். அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி வந்து காங்கிரஸோடைய மன்மோகன் சிங் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊழல் நிறைந்த ஆட்சியா இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா லோக்பால் மசோதா வேணும் அண்ணா ஹசாரே போராட்டம் பண்ண. அந்த அண்ணா ஹசாரே போராட்டத்தையும் வந்துட்டு 2011 அக்டோபர்ல போயிட்டு ஆதரவு கொடுக்குறன்ற பேர்ல அங்க வந்துட்டு இது பண்ணா. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் பதவி தான் கேட்டதை கொடுக்கற உடனே அவருக்கு வந்துட்டு ஒரு இது கொடுக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பழி வாங்க உதவும் மாதிரி அதை பண்ண. அதுலயும் குறிப்பா இவன் வந்துட்டு 2011 இவன் வந்துட்டு எதுக்காக அண்ணா ஹசாரேக்கு ஆதரவு கொடுத்தான்னாக்கா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணா ஹசாரோட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்ததுனால உடனே வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செய்தாலும் உடனடியாக காப்பி அடிச்சுட்டு உடனே போய் செய்யணும். அந்த மாதிரிதான் செஞ்சான். அதே போல 2014 பாஜகவுடைய பிரதம வேட்பாளரா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அறிவிக்கப்பட்ட உடனே பாத்தீங்கன்னாக்கா அவர் பண்ண முதல் வேலை தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் அவரோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட ஆதரவு கேட்கணும்னாரு. ரஜினிகாந்த் சரி நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டு இங்க பாருங்க தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எப்பவும் வந்துட்டு இது பண்ண முடியாது. அதே மாதிரி பிஜேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்பவுமே ஸ்கோப் கிடையாது. அதுலயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப எந்த ஒரு அரசியல் பேசுறதுல நட்பு ரீதியா வந்தீங்க நான் உங்க நண்பனா வரவேற்றேன், அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக நான் வாய்ஸ் கொடுக்க முடியாது, அதனால டாடா பை பை போயிட்டு வாங்க, நீங்க பிரதமரா ஆனீங்கன்னாக்க எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படி அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன வாய்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு என்னன்னாக்கா ரஜினிகாந்த் வீட்டுக்கு நரேந்திரா போயிட்டாரா அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு இவங்க அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு உடனே ஒரு நரேந்திராவை பார்த்தாருன்னு சொல்லிட்டு எப்படி இது பண்ண. அதுக்கப்புறமேட்டு 2 நாள் கழிச்சு நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே கோயம்புத்தூர்ல நரேந்திரா வந்துட்டு அவர் தங்க இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போய் சேரத்துக்கு முன்னாடி இவங்க இங்க இருந்து போய் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணி ஓகே கிட்டத்தட்ட நரேந்திரா தங்கியிருந்த அந்த ரூமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா வாட்ச் டாக் மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காவல் நாய் மாதிரி அந்த ரூம் வாசல்ல இவன் புசியானது செல்லக்குமார யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் நின்னுகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட சேர்ந்து 7:30 மணிக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் மேடையில ஏறி நரேந்திராவுக்கு ஆதரவு தெரிவிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கசிய விட்டாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ரூம்குள்ள போயிட்டு நரேந்திராட்ட ஒரு 20 நிமிஷம் என்ன பேசுறான்னு என்னன்னு தெரியல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா தம்பி உனக்கு இப்பெல்லாம் அரசியல் சுத்தமா தெரியல, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண
உன்னை எப்ப தேவைப்படுமோ அப்ப பயன்படுத்தியோன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவார் போல. அதே போலதான் இப்ப தேவையான நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க இந்த மெண்டலா அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த பச்சோந்தியை நம்பிக்கிட்டு ஒரு தற்கொலை கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம எல்லாத்திட்டையும் உரண்டை எடுத்துட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க மேல எல்லாம் ஒரு கேஸ் போட்டாக்கா போதும் உடனடியா. அது இந்த ஆஸ்திரேலியா வந்து பேசுறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாத தைரியத்துல வந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க மாதிரியான ஆட்கள் வந்து இவனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டெர்லைட் இவனுடைய போஸ்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு தான் வீடியோ பண்றேன். ஆனா ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு பதிலாக இவனை எதுவுமே போடவே கிடையாது. அமைதியா வாய் மூடி மௌனியா இருந்தானுங்க. இவன் வந்துட்டு இவனுக்கு இந்தியாவில ஓட்டு இருக்கான்னு கூட தெரியாது. முதல்ல இவனுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கான்னு தெரியாது. இவன் ஒரு என்ஐஏ இருக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்குதான், அவனுக்கு ஓட்டு இருக்கான்னு கூட தெரியாது. அப்படி ஓட்டு இருந்தாலும் இவன் வந்து போடுவானான்னு தெரியாது. ஆனா வந்து இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருடைய 2.0 வெர்ஷனா தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தாவேக்கா இருக்குன்றது வெளிப்படையா தெரியுது. ஆன்லைன் ஓட்டு பிளஸ் ஆன்லைன் வியூஸ வச்சுக்கிட்டு தங்களுக்கு ஆதரவு இருக்குது போல வந்துட்டு ஆதரவர்ஜனா பேசுறாரு இல்லைங்களா. இதெல்லாம் நாம் தமிழரோட மைண்ட் செட். வியூஸ் போகும் தம்பி, ஓட்டு உழாது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்க. இந்த தற்கொலை முண்டங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னாக்கா இந்த பச்சோந்தி தற்கொலையை நம்பி உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. அரசியல் வேற, சினிமா வேற. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் வந்துட்டு உத்தமலாம் கிடையாது. இவன் தான் மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்றத வெளிப்படைத்து இவன் மேலே வரி கேஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இவனுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிச்சுக்காதீங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அறிவு கொஞ்ச நாள்ல வரும். அப்படி வரும்போது எப்படி நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு பேட்ச் பேட்சா ஒரு பேட்ச் வெளியே போகும், ஒரு பேட்ச் உள்ள போகுதோ, அதே போல தாவேக்காலையும் ஒரு பேட்ச் வெளியே போகும், ஒரு பேட்ச் உள்ள வரும். ஒரு பேட்ச் வந்துட்டு முடிச்சுட்டு இப்ப எனக்கு இந்த வேலை முடிஞ்சப்ப அது வெளியே போயிட்டு வேற எங்கேயா சேர்ந்துக்கு. அதே போல புது பேட்ச் வந்துட்டு வரும். அந்த மாதிரிதான் இது நடக்க போதே தவிர இந்த தாவேக்கா வந்துட்டு மாற்றத்திற்கான கட்சி கிடையாது, ஏமாற்றத்திற்கான கட்சி அப்படின்றதுதான் வெளிப்படையான உண்மை. ஆக மொத்தத்துல இவ்வளவு லேட்டா ரிப்ளை பண்ணக்கூடிய இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு நாம என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? இவனுக்கு இப்பதான் ஸ்டெர்லைட்டே எடுக்கிறானு, இன்னும் நீட்டெல்லாம் இருக்குது, மணிப்பூர் விவகாரம் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள். இதை குறித்தெல்லாம் இவனுக்கு எப்ப பேச போகணும் என்னன்றதான் நமக்கு வந்துட்டு தெரியல. ஆக மொத்தத்தை என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.